கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. ஷூட் டைம்லையும் ஷூட் இல்லாத டைம்லையும் அவன் என்ன வம்பிழுக்கிறதும் அவனை வம்பிழுக்கிறதும் வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. செல்லம்மாவா எப்போ மக்கள் முன்னாடி அப்படி வந்துடும். அவங்க மிஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். செல்லம்மா எப்போ செல்லம்மாவா இருக்கு. இஞ்சி இடுப்பலைக்கு ப்ரோமோ என்ன ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிருச்சு. நான் அர்ணவ் மேல பயங்கர கோவமா இருக்கேன். அப்படியா? ஆமா, டூ மச் ஆஃப் ரொமான்சஸ். அது நீங்க அந்த ஷூட்டிங் லொகேஷன்ல வந்து அதை எடுக்கிறது பார்த்தது உங்களுக்கு இந்த நெகட்டிவா ஒரு 10 பேர் பேசினா நம்மளுக்கு அதை விட பாசிட்டிவிட்டியா வாழ முடியும். இந்த சைடு நீங்க வந்து ஃப்ரெண்டுன்னு ஸ்டேட் பண்றீங்க, ஸ்டில் நீங்க இப்படி அப்படி இல்லைன்ற ஒரு ரூமர்ஸும் வெளியில இருக்கு. அதை சுத்தி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் போச்சு. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து முடிக்கட்டும். தெரியாத விஷயங்களை போய் தலை போடாதீங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அது பார்க்கறதுக்கு பதிலாக உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அது ஹாப்பியா கொண்டு போங்க. எதுக்கு மற்றவங்களை பத்தி பார்க்கணும்? அர்ணவ்ட்ட ஷேர் பண்ணிருக்கீங்களா? வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆளு. அப்ப டக்குன்னு அழுதுடுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரு. ஆனா நாம தனியா ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஹீரோயினா வந்து கடவுள் நம்மளுக்கு அந்த பாகியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரியாமலே நம்மள ஒரு தப்பு பண்ண மாதிரி கிரியேட் பண்ற அளவுக்கு ஆளுங்க இருக்கு. நானும் நிறைய டிப்ரெஷன்ல இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா? சத்தியமா கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஹாய்ங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. சூப்பரா இருக்கு. தெரியுங்க, சூப்பரா தான் இருக்கீங்க. நான் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ரசிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன ஃபேனுங்க, ஃபேன்ஸா ரசிக்க கூடாது? தேங்க்யூ ஸோ மச். செல்லமா ஃபேன்ஸ் நாங்க. ரசிக்கலாமே. தப்பு இல்லை. என்ன நீங்க பார்த்ததை பார்த்தா டே முடிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். எதா இருந்தாலும் பிடிச்சது ரசிக்கணும். அப்போ ஓகேங்க. எஸ், இப்படி இருந்துட்டா ஹெல்த்தியா இருக்குங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ. ஸோ லைக் செல்லமா சீரியல் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ புது அவதாரம், ஒரு என்ட்ரி, குக் வித் கோமாளி. ஸோ எப்படிங்க இது திடீர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க எனக்கு? இல்லை இது வந்து குக் வித் கோமாளி வரப்போறேன்னு அவங்க குக் வித் கோமாளி டீம்ல இருந்து இப்படி சொன்னா, என்னோட ப்ரொடியூசர் தான் அதுக்கும் ப்ரொடியூசரு. ஸோ இப்படி கேட்ட நீங்க பண்ணுவீங்களா கேட்டா சரி பண்றோன்னு சொன்னேன். ஆனா நான் குக்கா நினைச்சோம். அதுதான் நாங்களும் கேட்கலான்னு வந்தோம். உங்களை இப்படி மாதிரி பார்த்துட்டு குக்கா எதிர்பார்த்தோம், கோமாளியா போயிட்டீங்க. அப்போ அவங்க சொன்னேன் இல்லை கோமாளியா தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி பண்ணலாமே, பிரச்சனை இல்லை சொன்னேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி கேட்டேன், ஃபேமிலி கிட்ட கேட்டேன், எப்படி நான் கோமாளியா பண்ண போறேன், எப்படி உங்களோட ஒரு இதை எப்படி கேட்டப்போ எல்லாரும் சொன்னேன் அதுதான் கரெக்டு, அவங்க சரியா தான் முடிவெடுத்திருக்கா, ஸோ நீ கோமாளியா போ, அதுதான் உனக்கு நல்லா இருக்கும் சொன்னேன். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சாய்ஸ் இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது குக் வித் கோமாளில, நீங்க குக்கா போகணும்னு நினைக்கிறீங்க. பட் அவங்க சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்லை நான் குக்கா போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை நான் கேட்டேன்னா குக்கா வரலாமே அப்படின்னு கேட்டுப்பாங்க. இல்லை நீங்க கோமாளியா தான் வரணும். அப்போ அவங்க அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நான் கோமாளி தான். பட் யூ நோ குக்கிங்கா? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். அங்க ஆனா நிறைய தெரிஞ்சிருக்குமே, அதனால மாத்தி விட்டாங்களா கம்ஃபர்ட்? அங்க வந்து என்னை விட அவங்களுக்கு தெரியுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி நம்ம பேசாம கோமாளியா மாட்டிருப்போம் ஒரு நாள். அவங்க சொல்ற அந்த இன்கிரீடியன்ஸ் நேம் கூட எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். இன்கிரீடியன்ஸ் சொன்னாங்க. ஏதோ ஒரு நண்டு கொண்டு வந்தா, அந்த நண்டு தெரியாதா? இல்ல நம்மளுக்கு சாதாரண நண்டு தான் தெரியும். இந்த நண்டு எப்படின்னா சத்து 10 வருஷம் ஆன மாதிரி இப்படி இருக்கு, அந்த மாதிரி நண்டு. ஆமா, அந்த நண்டு கூட அப்படின்னு ஒரு நண்டு இருக்கு, தெரியாது இல்ல? எனக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு நண்டு இருக்கு, எனக்கே அங்க போய் தான் தெரியுது. அப்பதான் புரியுது, ஓகே இப்படின்னு ஒரு நண்டு இருக்கு. இதை ஏதாவது எனக்கு கொடுத்துருந்தா நான் சொல்லிப்பேன், இது கெட்ட நண்டு வேணாம்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்க, அவ்வளவுதான் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல வேளை நம்ம கோமாளியாவே போயிட்டோம். பட் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்களா குக் வித் கோமாளி? ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஷோ. அது குட்டி குட்டி வீடியோஸ் பார்த்துருக்கேன், அப்படின்னு தெரியாது. அப்புறம் கேரளாவில் வந்து குக் வித் கோமாடி, அது ஒன்று கோமாளி இல்லை கோமடி அப்படின்னு போயிருந்தேன். அது நான் பண்ணியிருந்தேன் கேரளாவில். அது கொஞ்ச நாள் தான் போனேன், அதனால நடந்துச்சா இது? ஆமா, அங்கேயே நடந்துருச்சு. என்னங்க இது ரீமேக் ஆகி அங்க படம்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி குக் வித் கோமாளி கேரளாவில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. அங்க என்னவோ பண்ணீங்க? அங்க நான் ஃபர்ஸ்ட் குக்கா போனேன், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல குக்கா போனேன். அப்புறம் மாத்தி என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு?
ஏதாவது சமைக்க சொல்லிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆமா பட் அங்க ஏதாவது வின் பண்ணீங்களா லைக் டுவர்ட்ஸ் ஃபைனல் கோமாளியா வின் பண்ணி எனக்கு ஒரு மொபைல் கிடைச்சிருக்கு. மொபைல் அந்த போட்டி நடந்துச்சு. அதுதான் அது என் அம்மாவும் கையில இப்பதான் அந்த மொபைல் தான் இருக்கு. இந்த ஷோ வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுக்கும். லைக் அதாவது எப்படின்னா கண்டஸ்டன்ட்ஸ் யாரு, அதாவது இந்த ஐபிஎல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே இந்த வருஷம் யார் பிளேயர்லாம் எடுத்திருக்காங்கன்னு எந்த அளவுக்கு எல்லாரும் பார்ப்பாங்களோ அதே மாதிரி குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட்ஸ் யார் கோமாளியே போறாங்கன்ற அளவுக்கு இந்த பிரான்ச்சைஸ் இந்த ஷோக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சஸ் இருக்கும்ல, லைக் ஒரு சீரியல் ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க, திடீர்னு கோமாளியே போறப்ப அதனுடைய ரெஸ்பான்சஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து இது ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன். லொக்கேஷன்ல எல்லாம் நிறைய பேர் கிட்ட தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எல்லாம், நானா சொல்லல, எப்படியோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ என்கிட்ட கேட்டேன் போறியா போறியா போற, ஆமா நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னை விட அவங்களுக்கு தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. அப்பதான் எனக்கே புரியுது, ஐயோ ஏதோ பெருசா நம்ம பண்ண போற மாதிரி இவங்க நம்பிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் நினைச்சீங்களா? அப்பதான் எனக்கு அதே புரியுது, குக் வித் கோமாளின்னா சும்மா கிடையாது, அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னேன், நாங்க எல்லாம் குக் வித் கோமாளிக்கு ரொம்ப ஃபேன் அப்படின்னு சொன்னேன். முன்னாடி இருந்த எபிசோட் எல்லாம் அவங்க பார்த்துருக்கா, இந்த எபிசோட் நீங்க இருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னா. அப்பதான் எனக்கு புரியுது இதோட வேல்யூ என்ன. அவங்க நினைச்சிருக்காங்க நம்ம ஊர்ல மொபைல் வாங்கின மாதிரி ஒரு ஷோ கூப்பிட்டா ஒரு வாரத்துல முடிஞ்சிரும்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் தான் வந்து பாத்துருக்காங்க இவ்வளவு பெரிய ஷோ போல. எல்லாரும் ரொம்ப பிடிச்சு பாக்குற ஒரு ஷோன்னு தெரியும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு ஒரு பார்ட்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செல்லம்மா அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர். ரீசெண்ட் டேஸ்ல பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ திடீர்னு கோமாளியா எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு நம்புறீங்க நீங்க? ஏற்றுதான் ஆகணும். ஏற்றுதான் ஆகணுமா? ஆமா, வேற வழி இல்லையே. சொல்ல விருப்பப்படுறீங்களா? இல்ல, செல்லம்மா வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல, செல்லம்மாவா எப்போ மக்கள் முன்னாடி அப்படி வந்துடும். அவங்க மிஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். செல்லம்மா எப்போ செல்லம்மாவா இருக்கு, மக்களுக்காக அப்படியே செல்லம்மாவா டிராவல் பண்ணும். இந்த சைடு வந்துன்னா அன்ஷிதா தான் செல்லம்மா கேரக்டர் எல்லாம் கிடையாதுல்ல. நான் எப்படியோ அப்படிதான் சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் அங்கே கலாட்டா பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இந்த சைடு என்ன பார்க்குது, இந்த சைடு செல்லம்மா பார்க்குது, அவ்வளோதான். பட் எங்களுக்கு அந்த பேர் பயங்கர ஃபேவரட். ஆக்சுவலாக செல்லம்மாவுடைய ஃபேன்ஸுக்கு செல்லம்மா அண்ட் சித்து லைக் வந்து ஆன் ஸ்பாட்டும் லைக் வந்து டுவர்ட்ஸ் லைக் ஷூட்டிங்லாம் இல்லை, லைக் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல எப்படி நீங்க ரெண்டு பேரும் அப்படின்றது மாதிரி இந்த ரெண்டுமே எங்களுக்கு சொல்லுங்களேன். ஷூட் டைம்லையும் ஷூட் இல்லாத டைம்லையும் அவ என்ன வம்பிழுக்கிறதும் அவனை வம்பிழுக்கிறதும் தான் வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, எப்போ அப்படிதான். நம்ம ஆக்ஷன் கட் சொல்ற டைம் மட்டும்தான் ஒழுங்கா இப்ப அதுக்குதான் டைரக்டரே திட்டிடும். நான் மட்டும் இப்படி ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக்ஷன் சொல்லும்போது டக்குன்னு இப்படி மாறிடும். மற்ற டைம் எல்லாம் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கும், ஏதாவது பாட்டு பாடி பேசி சிரிச்சு. ஏன்னா செல்லம்மா செட்டில் வந்து யாரையும் நம்ம வந்து ஐயோ பயமா இருக்கு இவங்க கிட்ட பேச முடியும் அப்படி இல்லை. எல்லாரும் ரவிக்குமார் அங்கிள் கூட, ரவிக்குமார் சார் இருக்கு, அவர் கூட நம்ம கிட்ட அவ்வளோ க்ளோஸு, எங்களை விட சேட் ஆவார். அதனால ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் செட்டு, எப்போ ஜாலியாக இருக்கும். அதை விட்டேன்னா அர்ணவ் கூட இங்க எப்படி ஜாலியா இருக்கோ அந்த மாதிரி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த மாதிரி ஜாலியா தான். பட் எனக்கு வந்து பயங்கர கோவமானது என்னன்னா, உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேனா, பிடிக்கும். அப்ப அந்த இஞ்சி இடுப்பலைக்கு ப்ரோமோ என்ன ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிருச்சு. நான் அர்ணவ் மேல பயங்கர கோவமா இருக்கேன். அப்படியா? ஆமா, டூ மச் ஆஃப் ரொமான்சஸ். அது நீங்க அந்த ஷூட்டிங் லொகேஷன்ல வந்து அதை எடுக்கிறது பார்த்தவே உங்களுக்கு இந்த கோவம் எல்லாம் வராது. அப்ப எங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுங்க. நான் கொஞ்சம் சரி அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போ செல்லம்மா லொகேஷன்ல வந்து எல்லாரும் நான் யூனிட்ல அண்ணங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா க்ளோஸா தான் இருக்கும். அப்போ இவங்க எல்லாம் ஐயோ இந்த மாதிரி கெட்டு போட்டு வர போறாளே, என்ன மாதிரி வரப்போலாவது பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி வெக்கம் இவங்க முன்னாடி இல்லை. அப்பதான் ஏதோ பொண்ணு மாதிரி போற மாதிரி எனக்கு தோணுதே. அப்படின்னு அது ஏதோ ஒண்ணு பொண்ணு மாதிரி போகணுமா, இப்படி எல்லாம் போடல. அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா தான் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி போனதும் அண்ணங்க எல்லாம் கலாய்ச்சிட்டேன், அழகா இருக்கு அப்படி இதெல்லாம் சொல்லி இது பண்ண. அப்புறம் ஷூட்டு அதை இப்படி காமிச்சேன், இந்த மாதிரி செய்யுமா பண்ணணும் அப்படின்னு சொன்ன. சிரிப்புதான், சிரிச்சு டைரக்டர் ஒரு வேலை ஆச்சுமா பண்ணுங்களாமா அப்படி சொல்லிதான் பண்ணேன். பட் இனிமே ஏதாவது எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த மெயின்டைன் ரொமான்ஸ்லாம்
உங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். இல்ல அது நிஜமா அது எடுக்கிற வீடியோஸ் அதெல்லாம் நாங்க மேக்கிங் வீடியோ நிறைய போட்டுட்டு தான் இருக்கு. அது பார்க்கும்போதே புரியும் எல்லாமே ஃபன்னுடா. இப்போ அவ அர்ணவ் தான் எல்லாம் எடிட் பண்ணுறது. அவ பண்ணும்போது 1 hour எல்லாம் இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறது. அதெல்லாம் அவள் கட் பண்ணி 1 நிமிஷம் ஆக்குறதுக்கு அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வெளியில் விட்டுட்டு இருக்கா. ஸோ இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. லைக் ஆன் ஸ்க்ரீனில் வந்து இந்த ரோலுக்காக நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருப்போம், ரோல் முடிஞ்சிச்சுன்னா 2 பேரும் மாற்றி கலாய்ச்சிப்போம், இட்ஸ் எ குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு டேக் ஒன்று கொடுத்தீங்க. எனக்கு என்னன்னா லைக் என்ன நீங்கள் ப்ரொமோ போட்டாலும் இப்போ நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்றப்போ உங்களோட ப்ரொமோஸ் சும்மா பார்த்துட்டு இருந்தோம், உட்காந்து டீமே பார்த்துட்டு இருந்தோம். பட் கமெண்ட்ஸில் வந்து நிறைய டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ் நிறையா லைக் சுற்றி இருக்கிற இல்லை நாங்கள் வி வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க, லைக் ஆன்சர் வந்து ப்ராக்ரெசிவாக பண்ணுறீங்கன்றதுனால கேட்கணும்னு நினைக்கிறோம். லைக் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரூமர்ஸ்க்கு வந்து யாராவது இப்படி கேட்குறப்போ இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ லைக் நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்னு ஸ்டேட் பண்ணுறீங்க, ஸ்டில் நீங்கள் இப்படி அப்படி இல்லைன்ற ஒரு ரூமர்ஸும் வெளியில் இருக்குது, அதை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போச்சு. எனக்கு என்னென்னா வேறு ஏதாவது ஒரு ப்ரோமோ போட்டால் அது கீழே அந்த கமெண்ட் தான் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு யூ வாண்ட் டு மேக் எனி ஃபுல் ஸ்டாப்? லைக் ஃபுல் ஸ்டாப் எல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியாது. நம்மளுக்கு எப்போ என்ன சொல்றது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு 10 பேர் பேசினா நம்மளுக்கு அதை விட பாசிட்டிவிட்டியாக வாழ முடியும் இந்த சைடு. நான் அப்படி நம்புறாள். ஏன்னா அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணி நெகட்டிவ் ஆளுங்களை ஃபேஸ் பண்ணி நான் வந்து இப்போ லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு ஆள். அதனால நெகட்டிவிட்டி எப்போ வேணாம், அங்கேயும் இருங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. இல்லை அவங்களுக்கு எப்போ எப்படின்னா மற்றவங்களை நெகட்டிவ் சொல்லறதுல தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் நமக்கு எடுத்துக்கூடாது, அது அப்படியே போட்டு. ஆனால் இந்த சைடு நம்ம ஹாப்பியாக தான் வாழணும். ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்க லைஃப்பில் நீங்கள் போய் ரைட்டர் ஆகாதீங்க. அதுதான் நான் எப்போ சொல்கிறது. எப்போ லைஃப்லேயும் இனியுமே அப்படி தான் சொல்லும். அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து முடிக்கட்டும். தெரியாத விஷயங்களை போய் தலை போடாதீங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அது பார்க்குறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிட்டு அது ஹாப்பியாக கொண்டு போங்க. எதுக்கு மற்றவங்களை பற்றி பார்க்கணும்? நான் அதனால இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மை. அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன். ஒரு பாயிண்டில் வந்து இது வந்து எப்படியாவது நம்ம காதில் விழுல இப்படி போகுது. இப்போ நீங்கள் கூட சொன்னல இப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி, அப்படி நம்ம காதில் விழும்போது ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாம் தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஹீரோயினாக வந்து கடவுள் நம்மளுக்கு அந்த பாகியெல்லாம் கொடுத்துருக்கா. வந்து நம்ம தெரியாமலே நம்மள ஒரு தப்பு பண்ண மாதிரி கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஆளுங்க இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு கொடுத்தா. அதனால இப்போ எப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ் அப்படி தப்பு மற்றவங்கள பற்றி சொல்கிறதுன்னா அதை அவங்க பண்ணட்டும். நம்ம முன்னாடி வரலையே யாரும், இது வரைக்கும் முன்னாடி யாரும் வந்து ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணது கிடையாது. எல்லாரும் வரும்போது செல்லம்மா அந்த அன்பு கொடுக்குறா, இல்லைன்னா அன்ஷிதா நீங்கள் தானே அது அப்படின்னு ஒரு அன்பு கொடுக்குறா, அவ்வளோதான். மற்றபடி எங்கள் முன்னாடி வந்து யாரும் அப்படி இதெல்லாம் யாரும் பேசலாம். அது வரைக்கும் நம்ம ஹாப்பி தான். இப்போ அப்படி பேசினா கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் என் வாழ்க்கையில சூப்பராக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. நான் என்ன, என் அம்மா, என் அண்ணா, என்னோட செல்ஃப், இதுக்கு மட்டும்தான் நான் பதில் கொடுக்கணும். வேற யாருக்கும் பதில் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஹாப்பியாக. நீங்கள் வந்து லைக் இப்போ அர்ணவ்ட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? லைக் டுவர்ட்ஸ் நீங்கள் இது சொன்னீங்க தனியாக அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன் கம் அவுட் ஆக. இப்போது லைக் அந்த ஒரு பாண்டிங் உங்களுக்கு இருந்திருக்கும். அது வந்து இந்த கமெண்ட்ஸ் மூலிமா அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் பேசியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க அர்ணவ்ட்ட. என்னை விட அர்ணவ் தான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா. அது நான் சொல்ல ஆகணும். ஏன்னா பார்க்காத நிறைய விஷயங்கள் அவள் என்னை விட பார்த்துருக்கு. அதனால எப்போ நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் என்னையும் விட்டு கொடுத்து எங்கேயோ பேசினது கிடையாது. எப்போ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும். அது நீ என்ன யார் என்ன சொன்னாலும் அது ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும். அதுக்கு ஆமா அதெல்லாம் இது பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. யாருக்கும் அதுக்கான ஒரு இது நாங்கள் கொடுத்ததும் கிடையாது. இந்த பிரச்சனைல எல்லாம் நடக்கும்போது இப்போ அவங்கிட்ட கூட இப்படியெல்லாம் பேசுறா. அவன் வந்து என்னை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருந்துருச்சு அந்த டைமில். இப்போ அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன்னா அவன் முன்னாடினா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணன்னு கூட எனக்கு தெரியல. அவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள். அப்போ டக்குன்னு அழுதுடுவேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர். ஆனால் இப்போ வந்து அவன் பார்த்தேன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு. அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவன் எப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும்.
ஸோ லைக் கமிங் பேக் டு குக் வித் கோமாளி உங்களுடைய என்ட்ரி. சரி, நிறைய எங்களுடைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புகழ், சிவாங்கி, லைக் மணிமேகலை, நிறைய பேர் இருக்காங்க. ரேண்டமாக இப்படியே சொல்லிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக வந்த லாஸ்ட் சீசனில் வந்த மோனிஷா பிளஸி வரைக்கும் எங்களுக்கு வந்து குக் வித் கோமாளியோடைய அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவங்க சீனியராக இருக்கட்டும், இல்லை புதுசாக வரவங்களா இருக்கட்டும், லைக் அந்த ஸ்டேட்டாக க்ளோஸ் டு ஹார்ட்டாக மாறிடுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரட் அதில், லைக் இன்க்ளூடிங் தாமு சாராக இருக்கட்டும் எல்லாருமே? எனக்கு தாமு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே போயிட்டு அவர் ஒரு குட்டி குழந்தை மாதிரி அங்கே எல்லார்கிட்டையுமே ஹெல்ப் பண்ண. ஆமாம், ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்புறம் வந்து எனக்கு இப்போது இன்னும் நம்ம பிரியங்காக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்பவும் பிடிக்கும். அப்புறம் இப்போ வந்துட்டு குரேஷனா, புகழ், எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பிடிக்குவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க போனால். நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை, எதை பற்றி யோசிக்க மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க போனால். அப்படி இருக்கும். நாங்கள் மிஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து லைக் வேற ஒரு ஷோக்கு போயிட்டாரு. இடையில ஒரு ஃபேர்வெல் லெட்டர் மாதிரிலாம் போட்டிருந்தாரு எங்களுக்காக, வில் மிஸ் யூ அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு என்ன தாமு சாரையும் வெங்கடேஷ் பட்டியும் சேர்ந்து பார்க்க முடியாது இனிமேன்ற ஒரு மிஸ்ஸிங்ஸ் இருக்குது. லைக் அது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி அது தெரியாது அந்த கோம்போ எப்படின்னா. நான் சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டில் கொந்தளிச்சிருவாங்க அந்த காம்போ எப்படி. இல்லை, எனக்கு இப்போதான் அது புரியுது. அது அவ்வளோ பெரிய கோம்போன்னு இப்போதான் புரியுது. ஏன்னா ஒரு 2 டேஸாக தான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணல, நம்மளை டேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அப்போதான் நான் எடுத்து பார்க்குறேன், இது என்னது, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓகே இவர் தான் முன்னாடி இருந்துச்சு, இவர் இல்லாதனால. எப்போ மக்கள் அப்படித்தானே, மக்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சேன்னா அது அவங்க விட்டு கொடுக்க மாட்டா. அதனால அந்த பாசம் அது தெரியல. இனி அவங்க மேபி திரும்பி வரலாம் எல்லாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு புது என்ட்ரி கொடுத்துருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். ஸோ ரீசெண்ட் பயங்கர எல்லாரோடைய ஃபேவரட் ஆகிட்டு இருக்காரு. ஃப்ளைட்லலாம் என்ட்ரி கொடுத்து ஒரு ப்ரொமோலாம் கொடுத்தாங்க. ஸோ எப்படி ஸ்பாட்ல எப்படி? அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. ஆனா திட்டினாரா அவங்க ஏதாவது? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் ரகசியம். ரகசியமா? என்னங்க எப்படி ஷோல பார்க்க போறோம், எபிசோட்ல பாக்குறோம் நாங்க. சும்மா ஒரு அப்டேட்ஸ், ஒரு கிளிம்ஸ் கொடுங்க, புரியுவே. அப்போ அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. மற்றபடி ஃபன்னா தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவா. எப்படின்னா, சார் இது கொஞ்சம் வெந்திருக்கா, என்ன சொல்லுவோம், அதான் வெந்திருக்கா, கரெக்ட், வெந்திருக்கா கேட்டா அதெல்லாம் இல்ல, இன்னும் வேகணும் அப்படின்னு சொல்லி தரும். அதுதானங்க சொல்றாரு. அது போய் திட்டினாருன்றீங்க. வேகல, நல்ல வேகம். அதுதான் சொன்னேன், ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாருன்னு தான் சொன்னேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இர்ஃபானோட ஒரு பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி? ஏன்னா அவர் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் எங்களுக்கு. நான் உண்மையை சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. இந்த புள்ளைக்கு தமிழ்நாட்டுல எதுவுமே தெரியல, கடத்தி யாரோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப எனக்கு சத்தியமா தெரியல. அப்புறம் தான் கேரளாவில் இருந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு, இது இர்ஃபான் தானிடி, உங்க கூட எப்படி இருக்காள் அப்படின்னு எல்லாம் கேட்டு, என்னது ரொம்ப எனக்கு யாரும் தெரியுது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆமா இவர் பெரிய ஒரு யூடியூப் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்சு. ஆனா அன்னைக்கு எபிசோட்ல வந்து எப்படின்னா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அவர் கூட அவர் என்ன ஏதோ திட்டுது, நான் அவரை ஏதோ திட்டுது, அவர் அது பண்ண சொல்லும் போது நான் இது பண்றேன், ஒரு மாதிரி ஏதோ போயிடுச்சு. அப்புறம் அந்த பிரியாணி லாஸ்ட் வரைக்கும் பண்ணல. நான் இப்படி இருக்கேன், ஐயோ பண்ணலே எனக்கு தான் டென்ஷனா இருந்துச்சு. அவரு ரொம்ப கூலா இப்படி பண்ணிட்டு இருந்தா லாஸ்ட் பிரியாணி ஆச்சு. ஓகே, பட் நல்லா இருந்துச்சு அந்த பிரியாணி. சூப்பரா இருந்துச்சு. இர்ஃபான் சத்தியமா சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். கடைசியா இர்ஃபான் நீங்க பிரியாணி சூப்பரா இருக்குன்னு சொன்னது வந்து நல்ல கமெண்ட்ல உங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியா அவங்க. இல்ல, நம்மளுக்கு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்க இருந்து நிறைய பேர் தெரியாது. அது இல்ல, ஓகே, நான் சொன்னேன் ஜஸ்ட் இர்ஃபான் உங்களோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி, நானும் இர்ஃபானோட ஒரு ஃபேன் ஆச்சு. இப்ப ஆயிட்டாங்க. வாவ், நல்லா முடிச்சிட்டாங்க. நீங்க ஆனா பொளச்சிப்பீங்க. You will பொளச்சிஃபை at all the places. எங்க வேணாலும் 4 கால்ல விழணும். ஓகே, பட் இப்போ இங்க வேற குக்கோட பேர் பண்ணனும்னா யார் உங்களுக்கு ஃபேவரட்ஸ் இப்போ? பிரியங்கா அக்கா. ஓகே, எனக்கு பிரியங்கா அக்கா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அவங்க கூட போனா நான் எல்லா டேபிள்லயும் போவேன். அதனால பிரியங்கா அக்கா கூட போனா பயங்கர, அது ஃபர்ஸ்டே சொன்னீங்க பயங்கர ஃபேவரட் அப்படின்னு. எனி பர்టిక్యులர் ரீசன்ஸ் இருக்கா? அது வந்து எனக்கு அவங்களோட அந்த ஒரு போஸ்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். அதுதான் மெயின் ரீசன், அதுதான். அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறது வந்து நம்மளோட மியூசிக் ஒரு ஸ்டார்ட் மியூசிக்யா, அதில் தான் ஃபஸ்ட்டு பிரியங்கா அக்காவை நான் பார்க்குறேன். அந்த டைமில் எப்படின்னா பிரியங்கா அக்கா கூட ஷோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, அந்த டைமெல்லாம் நான் வந்து மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு டைம் தான்.
குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான். அதனால அப்போ அந்த டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது என்னோட பிரச்சனைகள் என்ன இது அந்த அக்காவுக்கு தெரியாது. ஆனால் அந்த டைம்ல வந்து அந்த அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன் இருந்ததுலாம் எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, அந்த அக்காவுக்கு ஞாபகம் இருக்கும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அக்கா எங்கிட்ட சொன்னாங்க, நீ எப்பவும் இப்படியே இரு, இப்படியே ஹாப்பியா இரு, உன்னை யார்கிட்டயே விட்டு கொடுக்காதா, நீ எப்போ ஹாப்பியா இப்படியே இருந்துடு அப்படின்னு சொன்ன அந்த அக்கா ஒரு வார்த்தை. அது எனக்கு வந்து என்னோட அதுல இருந்து என் லைஃப் டிராவல் பண்ற நிறைய சிச்சுவேஷன்ல வந்து ஏன் தெரியல, இப்படி நமக்கு கடவுள் இப்படி ஏதோ சொல்லுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த அக்கா சொல்ற இந்த வேர்டு எனக்கு எப்போ என் மைண்ட்ல அடிச்சுட்டே இருக்கும். அது நிறைய சிச்சுவேஷன்ல எனக்கு என் மைண்டில் இப்படி இடிச்சுட்டே இருந்துச்சு. நீ எப்போ இப்படியே இரு, உனக்காக உன்னை வேற யாருக்காக விட்டு கொடுக்காதா அப்படி சொன்னது என் மைண்டில் எப்போ இருக்கு, அது இப்போ வரைக்கும் இருக்கு. அதனால எனக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய டிப்ரெஷன்ல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன், எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா. சத்தியமா கொடுக்காதீங்க, இதெல்லாம் சரியாக மாட்டேன். ஏன் நான் எங்க சரியாக மாட்டேன்? நான் போற எல்லா இடத்துலயும் வேற அப்புறம் சரியாக மாட்டேன். நீங்க போன இடத்துக்கு வரேன்னா நான் கேட்கதாங்க வரேன், அட்வைஸ் கேட்கதாங்க வரேன். நீங்க போற இடத்துக்குலாம் வரேன்னு எதுவும் தப்பா சொல்றீங்க. இல்ல எனக்கு விஜய் பிடிக்கும் சொல்றப்ப விஜய், இப்போ எனக்கு பிரியங்கா அக்கா பிடிக்கும் சொல்ல பிரியங்கா அக்கா பின்னாடி போற. பிரியங்கா அக்கா பின்னாடி போறேன்னா பிரியங்கா அக்கா கிட்ட அட்வைஸ் கேட்க போறேன். இந்த மாதிரி கேட்டு நான் அதெல்லாம் தர முடியாது, கொஞ்சம் செலவாகும். அக்கா அப்படியெல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் வாங்க. அக்கா முதல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அட்வைஸ் கொடுக்காதீங்க. இல்ல அவங்க வீடியோஸ் பார்த்தால அவங்க ப்ரோக்ராம் சும்மா உட்காந்து பாருங்க, அவ்வளோ கக்கான்னு சிரிப்பா அவங்க பண்றதெல்லாம் பார்த்து அவ்வளோ பாசிட்டிவ் அந்த அக்கா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பிங்க டுவர்ட்ஸ் எண்ட் இந்த குக் வித் கோமாளி என்ட்ரி எவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா செல்லம்மா பண்ணிட்டு இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. மெய் ஆச்சு 2 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ குக் வித் கோமாளி பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போ நம்ம வெளியில எல்லாம் போகும்போது நிறைய அம்மா பாசம் அவங்க வந்து சொல்லுவேன், செல்லம்மா ரொம்ப பிடிக்கும், ஐயோ இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவேன். அந்த செல்லம்மானா ஒரு அம்மா, ரொம்ப பாசமான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி பண்ணல. அதனால நிறைய அம்மாக்கள் தான் வந்து சொல்ல கட்டிப்பிடிச்சு முத்தெல்லாம் கொடுத்துருக்கானுங்க, அந்த மாதிரி கூட இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சைடு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அவங்க ஹாப்பியா இருக்கணும். எஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த பாசிட்டிவ் டே நம்ம இன்டர்வியூ முடிப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.